أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது தூதரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சலாத்தும் சலாத்தையும் கூறிக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை பயந்து அஞ்சி தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் நினைவூற்றுகின்றேன், வசியத்து செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாங்கள் இருக்கும் காலம் ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் ஒன்று நடந்து முடிந்த நிலையில் இன்னும் அதனுடைய அடையாளங்கள் தென்பற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஜும்மாவிலே நாங்களும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக வதஸவ்வது ஃபைன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் அதிகமாக தேடிக்கொள்ளுங்கள். வதஸவ்வது, அந்த தேடும் விடயங்களில் ஃபைன்ன கைரஸ் ஸாதி தக்வா, தக்வாதான் நீங்கள் உங்களுக்கு தேடிக்கொள்ளும் மிகப்பெரிய சொத்து, அதுதான் என்று அல் குர்ஆன் கூறுகின்றார். இன்றைய சமீப காலங்களில் வலனபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்பாஸ் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதாவது அல்லாஹு தஆலா அவனது அடியார்களை சோதிக்கின்றான். அந்த சோதனைகளில் இவர்கள் உறுதியாகவும் நிலையாகவும் கலா கதிரை நம்பி இவர்கள் செயல்படுகின்றார்களோ, வதஸவ்வது ஃபைன்ன கைரஸ் ஸாதி தக்வா, அவ்வாறானவற்றை அதிகமாக நீங்கள் தேடிக்கொள்வதன் மூலம்தான், தக்வாவில் உறுதியாக இருப்பதன் மூலம்தான் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை, கஷ்ட நஷ்டங்களை, துன்ப துயரங்களை உங்களால் சகித்துக் கொள்ள முடியும் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. உண்மையில் வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, இவர்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விடிவை கொடுக்கின்றான்.
அவர்களுக்கு மீட்சியை கொடுக்கின்றான், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றான். வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், எத்தனையோ விடயங்களை இழந்திருந்தாலும் வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், நீங்கள் அந்த பொறுமையோடும் அல்லாஹ்வுடைய கலா கதிரை நம்பி அதற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் தந்தான் எடுத்துக்கொண்டு விட்டார், அல்லாஹு தாலா எங்களை சோதிக்கின்றான், எங்களுடைய ஈமானை பரீட்சிக்கின்றான் என்ற உறுதியோடு நீங்கள் இருந்தால் வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், நீங்கள் இழந்ததை விட மேலதிகமாக அல்லாஹு தாலா அவன் நாடிய விதத்திலே கணக்கில்லாமல் எண்ணிக்கையில்லாமல் பாரத்தை நிறுக்காமல் அல்லாஹு தாலா தாராளமாக உங்களுக்கு தந்து விடுகிறான் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. இன்னொரு குர்ஆன் வசனம், வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒவ்வொரு ஊர்வாசிகளும் அந்தந்த ஊர்வாசிகள் ஆமனு ஈமான் கொண்டு வத்தகவ் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு நடந்து கொண்டால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம். என்னவென்றால் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து பரக்கத்துகளையும் அவர்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுப்போம். அவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவோடு இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹு தாலா தந்திருக்கும் இந்த சோதனைகள். இந்த நாட்டில் கடந்த வாரம் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கும் சூறாவளியும் அதை போன்று இன்னும் எத்தனையோ அனர்த்தங்கள் ஏற்பட்டதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் 500க்கும் மேற்பட்டவர்கள் நாட்டின் பிரஜைகள் இறந்திருக்கின்றார்கள். சுமார் 20 லட்சம் பேருக்கும் மேற்பட்டவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேரடியாகவும் நேரடியாக இல்லாமலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாடு ஒரு வாராக உயர்ந்து பொருளாதாரத்தை மீட்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அது மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை எதிர்பார்த்திருந்தால் அவர்களுக்கு நாங்கள் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்கத்துகளை நாங்கள் அள்ளி கொடுப்போம். எனவே இந்த நாட்டில் கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு பிறகு அருளும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிஅமத்தும் விரிந்த வாழ்க்கைக்கான அடிப்படைகளும் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள் சரியான ஈமானோடு அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும். சிறுக்குகள் இன்றி, விதத்துகள் இன்றி, குஃபுர்கள் இன்றி, நயவஞ்சகம் இல்லாமல் எப்பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்விடம் கையேந்துகின்றதோ 10% முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்றார்களோ அந்த நெருக்கம் இந்த நாட்டுக்கு வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்டுக்கு கஷ்டமில்லாத நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். எனவே முஸ்லிம்கள் இந்த விடயத்தில் மிகப்பெரிய படிப்பினை பெற வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிய வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அனர்த்தங்கள் வரும்பொழுது அந்த அனர்த்தத்தின் போட்டோக்கள், வீடியோக்கள், அதனுடைய காட்சிகளை நாங்கள் ஏனையவர்களுக்கு பாஸ் பண்ணுவதும் அதை நாங்கள் அறியச் செய்வதும் மாத்திரமல்லாமல் அடுத்தபடி என்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறான துன்ப துயரங்கள் வரும்பொழுது முஸ்லிம் சமூகம், குறிப்பாக குர்ஆன் சுன்னாவோடு இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், நாட்டுக்காக பிரார்த்தனை புரிய வேண்டும். ஏன் இந்த மண்ணிலே நாங்கள் பிறந்தோம், இந்த மண்ணிலே சுஜூத் செய்கிறோம், இங்கிருந்து கிபிலாவை நோக்கி தொடுகின்றோம். இந்த அனைத்தையும் இந்த மண்ணிலே இருந்து செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் இந்த இடத்துக்காக, இந்த நாட்டுக்காக
நாட்டின் சுபீட்சத்துக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக, குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை ஏற்றிருக்கும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏன்? எங்களுடைய துஆக்களுக்கு தடை இல்லை. எங்களுடைய துஆ இடையிலே நிறுத்தப்படுவதில்லை. ஏன்? சுன்னாவை ஏற்று நடக்கின்றவர்கள், விதுவத்தை செய்யாதவர்கள், குஃபரை செய்யாதவர்கள், ஹராத்தை செய்யாதவர்கள், நாங்கள் அனைத்திலும் குர்ஆன் சுன்னாவை எடுத்து பார்த்து ஆய்ந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் இந்த நாட்டுக்காக பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த குர்ஆன் வசனத்தை நான் திரும்பி சொல்கிறேன். வலவ் அன்னாஹுல் குரா, அந்த ஊர்வாசிகள் ஆமனு, ஈமானிலே பரிபூர்ணத்துவத்தோடு இருந்து, வத்தகவ், ஈமான் ஒரு பகுதி, தக்வா இன்னொரு பகுதி. ஈமான் என்பது அல்லாஹ் தஆலா தந்திருக்கும் 6 விடயங்களையும் நம்பிக்கை கொள்வது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விடயங்களுக்கும் ஒரு முஸ்லிமை எடுத்து எங்களிலே ஒருவரை எழும்பச் சொல்லி இதற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்றால் சொல்லத் தெரியாத நிலையிலே இருக்கிறோம். மாற்று மத சகோதரர்கள் உங்களுடைய இஸ்லாத்தின் அடிப்படை என்ன என்று சொல்லும் பொழுது, சொல்லி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு அதை சொல்லுவதற்கு நாங்கள் தயாரில்லை. அதிலும் எங்களுடைய உலக நடவடிக்கைகளை செய்வதற்காக, எங்களுடைய அரசாங்க விடயங்களை செய்து கொள்வதற்காக, எங்களுடைய பணிகளை முடித்துக் கொண்டு வருவதற்காக எங்களுக்கு சிங்கள பாஷையில் தாராளமாக பேச முடியும், சண்டை பிடிக்கிறோம். ஆனால் மார்க்கத்தை சொல்ல வரும் பொழுது எங்களுக்கு பாஷை தெரியாது, விளக்கம் சொல்ல முடியாது, தெளிவு சொல்ல முடியாது என்று சாட்டு போக்குகளை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கும் 10% முஸ்லிம்கள் மிகப்பெரிய பொறுப்போடு இருக்கின்றார். இந்த நாட்டின் அனர்த்தங்கள் வரும் பொழுது அனர்த்தத்துக்கு நிவாரணம் கொடுப்பது மாத்திரமல்ல, அது ஒரு பகுதி, அது செய்ய வேண்டும். அதற்கு முன்னர் இவ்வாறான அனர்த்தங்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்டின் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வாறான ரீதியில் நாங்கள் சிந்திக்க எப்பொழுது ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது இந்த நாட்டின் வளங்கள் எப்பொழுதும் கொளித்துக் கொண்டிருக்கும். ஏன்? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிக கிட்டே உள்ளவர்கள் நாங்கள், பொருத்தமானவர்கள் நாங்கள், துஆ பிரார்த்தனை புரிந்து அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அருகதையானவர்கள் நாங்கள். எனவே இவ்வாறான விடயங்களில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் அடிக்கடி உங்களுடைய ரப்பிடம் இஸ்திக்பாரை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிப்பவன். அவ்வாறு மன்னித்துவிட்டு யுரிசிலு ஸமா அலைக்கும் மிதுராரா, அவன் வானத்திலிருந்து உங்களுக்கு தொடராக மழையை தந்து கொண்டிருக்கின்றான். வயும்திதுக்கும் பிஅம்பாலின் வபனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தையும், வபனீன் கூட்டம், குடும்பம், பிள்ளை குட்டிகளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு வனப்புக்களை, தோட்டங்களை, வருமானம் வரக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு நீர்நிலைகளை, கடல், ஆறு, குளங்கள், ஓடைகள், இந்த அனைத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், இதிலே கூறப்பட்ட பலவைகள் பல நாடுகளில் இல்லை. அங்கு கடுமையான சூடு இருக்கக்கூடிய நாடுகள், பாலைவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வாறான நீர்த்தேக்கங்களோ ஓடைகளோ எதுவுமே இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு அதை தந்திருக்கிறான், அதை சொல்லி காட்டுகிறான். இது சூரத்து நூஹிலே வந்திருக்கக்கூடிய விடயம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மழை அதிகமாக பெய்யும் பொழுது
மலையை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் அதற்கான துவாக்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா. மழை ஆரம்பிக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மலையை பிரயோசனமான மலையாக தந்து விடுவாயா. அதை நீரறிவுகள், ஓடைகள், பள்ளத்தாக்குகள் உள்ள பகுதிகளுக்கு அவற்றை அந்த மலையை பெய்யச் செய்து மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் ஆக்கிவிடுவாயாக. 1400 வருடங்களுக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையின் விடயத்திலே கூறிய ஹதீஸ்கள் இது. எனவே இவற்றை அறிந்து அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப வரப்புல் அர்ஷில் அதீம், வானங்கள் பூமிகளை ஆண்டு கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மக்களுடைய ரப்பே, 7 வானங்களிலும் ரப்பே, அர்ஷுடைய ரஹ்மானே, ரப்பனா வ ரப்பி குல்லி ஷை, அனைத்துவற்றும் ரப்புல் நீதான். அந்த அல்லாஹிரு ஃபலைஸ ஃபௌக ஷை, நீதான் எங்களுக்கு வெளிப்படையான ஒருவன், உன்னை அன்றி வேறு யாரும் இல்லை. வ அன்தல் பாத்தின், ரகசியமாக பரகசியமாக எங்களுக்கு உதவி செய்வன் நீ. ஃபலைஸ தூனக ஷை, உன்னை அன்றி வேறு யாருமே இல்லை. முன்சிலு தௌராத், நீ தௌராத்தை இறக்கியவன். வல் இஞ்சீல், இஞ்சீலை இறக்கியவன். வல் ஃபுர்கான், ஃபுர்கானை இறக்கியவன் என்று கூறிவிட்டு நாங்கள் உன்னை, உனது அன்பை, உனது ரஹ்மத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அஊது பிக்க மின் ஷர்ரி குல்ல ஷை, அனைத்து தீயவற்றிலிருந்து நாங்கள் பாதுகாப்ப தேடுகிறோம். அந்த ஆகிதும் வினாசியத்தி, இந்த ஒவ்வொன்றின் பொறுப்பும் அதனுடைய ஆளுமையும் உனது கையில் தான் இருக்கிறது. அந்தல் அவ்வல், நீ ஆரம்பமானவன். ஃபலைஸ கப்லக ஷை, இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு முன்னர் ஒன்றுமே கிடையாது. வஅன்தல் ஆகிர், நீதான் எல்லாவற்றிலும் கடைசியானவன். ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பின்னர் எதுவுமே இல்லை. இக்தி அன்னத்தைன், எங்களுடைய கடன்கள், சுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அழிவுகளில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. வஅக்னினா மினல் ஃபக்ர், எங்களை ஃபக்ரிலிருந்து, வறுமையிலிருந்து தூரமாக்கி விடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்றார். எனவே சகோதரர்களே, நாங்கள் இவ்வாறான இக்கட்டான துன்ப துயரங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது சுன்னத்தான துஆக்களை மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்ற வெளிக்கு சென்று விடுவார். முதலாவது அந்த மலையின் முதல் துளி தனது தலையிலே பட வேண்டும் என்ற அந்த சுன்னாவை உடனடியாக எடுத்துக்கொண்டார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பக்கத்திலே இருந்து வந்த அருளுக்குரிய மலை, அதனுடைய சொட்டு எனது மேலிலே பட நான் விரும்புகிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலையிலே உள்ள ஒரு சுன்னாவை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மலை அல்லாஹ்வின் பக்கத்திலே இருந்து வருகிறது, வானத்திலே 7 வானத்துக்கு மேல் இருந்து வருகிறது. அந்த நேமத்து முதலில் எனது தலையிலே பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அது பரக்கத் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். இப்படியான சுன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் செய்கிறோம்? அரபு நாடுகளில் பேய்த்து வேலை செய்தவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மழை வந்துவிட்டால், ஆரம்பித்தால் உடனடியாக தலையிலே போட்டிருக்கும் அவர்களுடைய அந்த தலை கவசத்தை எல்லாம் கலற்றிவிட்டு நேரடியாக தண்ணீர் பட வேண்டும் என்ற அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் ஆசையோடு இருந்தார். இது இன்றுள்ள அரபிகள் மாத்திரமல்ல, அன்றைய சஹாபாக்களிலிருந்து, இமாம்களிலிருந்து அனைவரும் மலையின் விடயத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டார். எனவே அது ஒரு நிஅமத், அது நிக்மத் அல்ல. நிக்மத்தாக வருகின்றது.
மனிதனுடைய செயல்பாடுகளின் மூலம். இன்று இந்த நாட்டிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளின் இடங்களை எடுத்து பார்த்தால் வருடா வருடம் நூற்றுக்கணக்கான வருடங்கள் தண்ணீரோடைய ஓடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு வசதியான நீர் ஓடுவதற்கான இடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்தின் காரணமாக வெள்ளப்பெருக்கு அதிகரித்து எதிர்பார்த்ததை விட நாசங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுதும் ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள், முன்னொரு காலத்திலே சிரமதானம் இருந்தது. மலைகள் நெருங்கும் பொழுது எங்களுடைய பகுதிகளில் எல்லாம், கேகாலை மாவட்டத்தில் மழை நெருங்கும் காலத்தில் தண்ணீர் ஓடும் ஓடைகளை துப்புரவாக்கி வைப்பார்கள். மழை நெருங்கிக் கொண்டு வரும்பொழுது அந்த தண்ணீர்கள் இலகுவாக தடையின்றி ஓடுவதற்கான, அப்படியே ஓடிச் சென்று அது ஆற்றோடு இணைவதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து வைப்பார்கள். இன்றைய நிலை அப்படியான இடங்களை எல்லாம் கைப்பற்றி ஓடைகளாக இருந்த இடமெல்லாம் தங்களுடைய வீட்டின் இடமாக, அவர்களுடைய வாகனம் நிறுத்தும் இடமாக, அல்லது வீடு கட்டுவதற்கு பெரிதுபடுத்தும் பொழுது, விசாலப்படுத்தும் பொழுது அதை உள்ளக விடயமாக தனக்கு சொந்தமானதாக எடுத்துக் கொள்வதற்கெல்லாம் முஸ்லிம்கள் என்ற ரீதியிலும் சிலர் பயமில்லாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிபரு, ஒரு கையளவு இடத்தை ஒருவன் பிடித்தால் அது மலையாக மாற்றப்பட்டு நாளை மறுமையில் அவனை சுமந்து கொள்ள செய்யும். அவனுக்கு அதன் மூலம் தண்டனை கொடுக்கப்படும் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த மலையின் விடயத்தில் நாங்கள் மிகவும் நிதானமாகும். அது சார்ந்த துஆக்களை பாடமிட்டு, அது சார்ந்த சுன்னாக்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக குர்ஆன் சுன்னாவுக்கு வந்தவர்கள் சுமார் 10, 20, 25 வருடங்களுக்கு முன்னர் இருந்த அந்த வேகமும் அந்த ஸ்பிரிட்டும் அந்த உறுதியும் இன்று இல்லை. அன்று அனைத்திலும் சுன்னா இது என்பதை தேடினார்கள், சுன்னத்தான துஆ என்று என்பதை தேடினார்கள், அதனுடைய சரியான முறை என்ன என்பதை தேடினார்கள். இன்று அது எல்லாம் மறந்து எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி சுஜூத் செய்ய வேண்டும், எப்படி காலை சுஜூதிலே வைக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அன்று மூத்த உலமாக்களிடமிருந்து பாடம் படித்தோம். அதை படித்தவர்கள் பலர் சில வேளை இன்று கபருக்கு போய்விட்டிருக்கலாம், கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம். இன்று அந்த தௌவாவின், அந்த மார்க்கத்தின், அந்த சுன்னாவின் அந்த பிடிப்பு இல்லாமல் போயிருக்கிறது. எல்லாம் சர்வசாதாரணமாக போய்விட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்கு வளங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு, அல்லாஹ்வின் திருப்தியை பெற தகுதி பெற்றவர்கள் நாங்கள். இருக்கும் சனத்தொகையில் வெறும் 10% நாங்கள் இருக்கிறோம். இந்த நாட்டுக்கு அழிவுகள், சவால்கள், வெள்ளப்பெருக்குகள் வரும் என்றால் அதனுடைய ஒரு பகுதி முஸ்லிம்கள் அவர்களுடைய பணியை சரியாக செய்யவில்லை, அல்லாஹ்வை நெருங்கவில்லை, துஆ கேட்கவில்லை, ஹராம்களாலே பேணவில்லை, சத்தியத்தை எடுத்து சொல்லவில்லை என்பதை நான் முதல் நாங்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் மறுமையில் மாற்றிக்கொள்ளும் ஒரு பயங்கரமான ஒரு நேரம் இருக்கிறது. அந்த விடயத்தில் நானும் நீங்களும் மிகவும் உதாசீனமாக இருக்கிறோம். எங்களை இந்த நாட்டிலே, நாங்கள் ஒரு முஸ்லிம் நாடல்ல, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மாற்று மத சகோதரர்களை காணுகிறோம். இவர்கள் நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் விசாரணை கூண்டலை அவர்கள் எங்களை நிறுத்துவார்கள். இவன் முஸ்லிமாக இருந்தான், இவன் மார்க்கத்தை பின்பற்றினான், இவன் அவனுடைய மார்க்கத்தை அவன் மாத்திரம் செய்து கொண்டிருந்தான். ரப்பே, எனக்கு இவர்கள் இந்த தீனை சொல்லித் தரவில்லை, இந்த மார்க்கத்தை சொல்லித் தரவில்லை. அவர்களுடைய அரசாங்க விடயத்துக்கு போரிலே இருந்து எங்களிடம் வந்து சண்டை பிடித்து வேலையை செய்து கொண்டு சென்றார்கள். கிராம சேவக்கு அவரும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தார். எங்களுக்கு எதிராக ஊர் மக்கள் அனைவருக்கும் சாட்சி சொல்லுவார்கள். இவன்
அவனுடைய உலக விடயத்தை செய்வதற்கு, அவனுடைய ஏனைய விடயங்களை செய்து கொள்வதற்கு எங்களிடம் வந்து லஞ்சத்தை தந்து, மேலதிகம் தந்து, பெருநாள் கொடுப்பனவுகள் தந்து அனைத்தையும் செய்து கொண்டார்கள். ஆனால் இந்த தீனை உன்னை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லை என்றால் எனது நிலை என்ன என்பதை பார்த்து, உண்மையிலே சகோதரர்களே, வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறேன், பஸ்ஸிலே முழுமையாக மாற்றுமல் சகோதரர், நாங்கள் இந்த கொத்துபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவர்களுடைய உலக வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு தீனை சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. வீட்டுக்கு வேலை செய்கின்றவர்களுக்கு கூட இந்த தீனை சொல்வதற்கு தயாரில்லை. எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த நாட்டிலே 10 விதமானவர்களாக இருக்கின்றோம் என்றால் இந்த தீனை அவர்களுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் தீனின் அடையாளத்தோடு வாழ்வோம், நேர்மையாக நடந்து கொள்வோம், உண்மையாக நடந்து கொள்வோம், ஹராத்தை தவிர்ந்து கொள்வோம், ஹலாலை முழுமையாக பின்பற்றி வாழ்வோம் என்ற ரீதியில் இருந்தால் தான் எங்களுக்கு தப்ப முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உலக செய்திகளை எடுத்து பாருங்கள், எல்லாம் ஒரு வகையான பயங்கரமான நிலையில் இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் அதிகம் நடந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளப்பெருப்புகள், எரிமலைகள், இன்னும் எத்தனையோ சவால்கள், நாங்கள் கேள்விப்படாத நோய்கள், எய்ட்ஸ் போன்றவைகள் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் குறையில்லாமல் பரிபூர்ணமாக செஞ்சிட வேண்டும். ஹராத்தை தவிர்த்து ஹலாலை பேணிக் கொள்ள வேண்டும். ஒழுக்க மாண்புகளை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் எந்த ஒரு விடயத்திலும், அரசாங்க காரியங்களாக இருக்கலாம், நிலங்களாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், வேலியின் எல்லைகளாக இருக்கலாம், எதிலும் ஒரு முஸ்லிம் அடர்ந்தேறி நடக்க முடியாது. எனவே இந்த நாட்டுக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும், பிரார்த்தனை புரிய வேண்டும். ஏன், நாடு வளமாக இருந்தால் எங்களுடைய இபாதத்துக்கு தடை இல்லை, எங்களுடைய வணக்கபாடிகளுக்கு தடை இல்லை. எனவே நாங்கள் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஃபாத்திஹா சூரத்தின் முதல் வசனமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வசதிகளை தந்து அனைத்தையும் தந்த ரப்பை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். எவ்வளவு பெரிய செய்தி என்பதை பாருங்கள். நாங்கள் அடிக்கடி சும்மா ஓதுறனால ஃபாத்திஹா சூரா என்பது ஒரு சாதாரணம் என்று நினைத்துக்கிறோம். முழு உலகத்துக்குமாக துஆ செய்கிறோம் அந்த வசனத்தில். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானுர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன், மாலிகி யௌமித்தீன், மர்மை நாளின் அதிபதி அவன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் பாலித்து நல்லவர்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சஹாபாக்கள், அன்பியாக்கள், இமாம்கள், இப்படி எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய தீனிலே வந்த உயர்ந்த பெரியார்கள், உன்னதமானவர், ஹதீஸ்களை அறிஞர்கள், ஹதீஸை சேகரிப்பதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் உலகெல்லாம் சுத்தினார்கள். ஏன், நபிகளாரின் அந்த வாக்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. பாதுகாத்து தந்து இன்று எங்களுடைய கபடுகளில் நிறைந்திருக்கிறது. புகாரி, முஸ்லிம், நசாயி, இப்னு மாஜா எல்லாம் நிறைஞ்சு. அதை படித்துக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, படிப்பதற்கு ஆள் இல்லை, விளக்கம் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த பள்ளி ஏகத்துவத்தை ஆரம்பித்து எவ்வளவு காலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அன்றிலிருந்து இன்று வரை குர்ஆனை
மஸ்ஜிதிலே சஹாபாக்கள் நபிகளாருக்கு சூழால் இருந்து படித்ததை போன்று எங்களுடைய பள்ளியின் வரலாறு 30 வருடம் நாங்கள் 3 முறை 30 ஜுதுவையும் தப்சீராக படித்து கொடுத்து முடித்து விட்டோம் என்று எங்களால் சொல்ல முடியுமா? அப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டும், முடியும். அந்த பணியை செய்வோம். எனவே இந்த நாட்டிலே இவ்வாறான சவால்கள், பஞ்சம் வருமோ என்ற அச்சம் இருக்கிறது. மேல் பகுதிகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உடைந்து கீழுக்கு வருமோ என்ற பயம் இருக்கிறது. நீர்நிலைகள் நிறைந்து தொடர்ந்து வெள்ளமாக இருக்குமோ என்ற பயம் இருக்கிறது. மறுமையினால் ஏற்படும் பொழுது பூமியிலே தண்ணீர் அதிகரிக்கும், சூடு கூடும். இதுவெல்லாம் உலக அழிவின் அடையாளமாக நாங்கள் பார்க்க போகின்றோமா? எனவே சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர். ஏன்? அவனுக்கு சுஜூத் செய்கின்றவர். அதிலும் விசேடம் சுன்னாவை பின்பற்றி மார்க்கத்தை செய்கின்றவர்கள். எனவே எங்களுடைய துஆக்களில் நாட்டுக்காக, நாட்டின் ஆட்சியாளர்களுக்காக நீதியோடும் நேர்மையோடும் அவர்கள் தொடர்ந்தும் செயல்பட வேண்டும். பிரிவினையை காட்டக்கூடாது, இனவாதத்தை அவர்கள் பரப்பக்கூடாது என்ற ரீதியில் எங்களுடைய துஆக்கள் இருக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த நாட்டிலே பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் தந்து இயற்கை அழிவுகளிலிருந்து இந்த நாட்டை பாதுகாத்து முஸ்லிம் சமூகத்தை குறிப்பாக இந்த நாட்டின் அங்கத்தினர்கள் அனைவரையும் பாதுகாத்து பஞ்சமும் அநியாயமும் அட்டகாசங்களும் பாவங்களும் இல்லாத அமைதியான ஒரு ஊராக, ஒரு நாடாக மாறுவதற்கு முஸ்லிம் சமூகத்தின் பிரார்த்தனையும், முஸ்லிம் சமூகத்தின் வழிகாட்டலும், முஸ்லிம் சமூகத்தின் உன்னதமான துஆக்களும் காரணமாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இர்காமன் லிமன் ஜஹத பிஹி கஃபர் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸய்யிதுல் பஷர் ஊஸீக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய பித்தக்வல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன் வஅலமு இபாதல்லாஹ் அன்னல்லாஹ தஆலா அமரக்கும் அம்ரன் அமீமா பதஅ ஃபீஹி பினஃப்ஸிஹி தஅதீமா வஸன்னா பிமலாயிகத்திஹில் முஸப்பிஹத்தி பிகுதுஸிஹி தக்ரீமா ஃபகால ஜல்ல ஜலாலுஹு அஸீமா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் நிச்சயமாக மலக்குகளும் அல்லாஹ்வின் மீது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் மலக்குகளும் நபிகளாரின் மீது ஸலவாத்து சொல்கிறார். ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்க நீங்கள் அமைதியாகவும் பகீழ்த்தனமாகவும் இருக்கின்றீர்களா? ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபிகளாரின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம், அல்லாஹ் இபாதத்து செய்பவன் அல்ல, அவனுக்குத்தான் நாங்கள் அனைவரும் இபாதத்து செய்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலாவும் செய்யும் ஒரே ஒரு இபாதத்து ஸலவாத்து சொல்லுங்கள். எவ்வளவு விசேஷம் என்று பாருங்க. அந்த ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஓத வேண்டும். அத்தஹியாத்திலே ஓதுறோம், மையத்து தொழுகையிலே ஓதுறோம். இது முக்கியமான விஷயம். ஆனால் கவலை என்ன தெரியுமா? இன்னும் பலருக்கு தந்தையுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு முன்னே அவரை தள்ளிவிடுகிறார். ஸலாத்துல் இப்ராஹிமியா இன்னும் பாடவில்லை. வாப்பவை வழி அனுப்புவதற்கு மகன்தான் தொழுவிக்க வேண்டும் என்று கடமை அல்ல, அது அவசியமும் இல்லை. நல்ல ஒரு ஆலிம் உண்டு, தொழுவிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் தனது தந்தையை உலகத்தில் இருந்து அனுப்புவதற்கு, மன்னரைக்கு வழி அனுப்புவதற்கு
பரிபூர்ணமான சலவாத்து சொல்லி தொழுகையே நடாத்த முடியாவிட்டால் இவன் எந்த மகன்? இவன் பிறந்ததில் என்ன பிரயோசனம்? அது கூட இன்று எங்களுடைய வாலிபர்களிடம் இல்லை. பரிபூர்ணமான சலவாத்து தெரியாது. எனவே சகோதரர்கள், எங்களில் மாற்றம் வர வேண்டும். அடிக்கடி நாங்கள் உரத்து உங்களை குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். கவலையில் சொல்லுகிறோம். உங்களுடைய உள்ளங்கள் விரிவடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். எனவே தந்தைக்கு நான் தொழுவிக்க வேண்டும் என்கின்றவர்கள் மாத்திரமல்ல, அத்தகையாத்திலே பரிபூர்ணமாக இந்த சலவாத்து ஓதப்பட வேண்டும். எனவே இவ்வாறானவற்றை பாடமிட்டு ஓதி நாங்கள் இந்த நாட்டுக்காக துஆ செய்வோம். ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே இனவாதம் இல்லாமல் அவர்கள் இருப்பதை போன்று எல்லோரையும் வித்தியாசம் இல்லாமல் பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்யும். அதிகமானவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாடு சுபிச்சமடைந்து இதிலே உள்ள இயற்கை அனர்த்தங்களில் இருந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் பாதுகாக்கப்பட்டு ஒழுக்கசீலர்களாக பண்புள்ளவர்களாக எங்களுடைய வாலிபர்கள் தீனின்பால் நெருங்குகின்றவர்களாக அடுத்த தலைமுறையை தலைமை தாங்கும் உன்னதமான தலைவர்களாக எங்களுடைய வாலிபர்கள் மாறுவதற்கும் ஈமான் உறுதி அடைவதற்கும் அவர்களின் மூலம் கல்வி அபிவிருத்தி அடைய வேண்டும், ஒழுக்கம் அபிவிருத்தி அடைய வேண்டும், நாடு வளமடைய வேண்டும். அதற்காக எங்களுடைய வாலிபர்களுக்கு விசேடமாக பிரார்த்தனை புரிந்தவர்களாக ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு வயது வந்தவர்களும், ஒவ்வொரு ஆலிமும், ஒவ்வொரு ஆசிரியர்களும், உண்ணமுள்ளவர்களும் எதிர்வரும் இந்த வாலிபர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும். எங்களுடைய அடுத்த லேயரை, அடுத்த தட்டை அவர்கள் பாரம் எடுக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கான விசேட பயிற்சி வகுப்புகள், விசேட கருத்தரங்குகள் எங்களுடைய வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் இருக்க வேண்டும். கவலை, சமீபத்தில் ஒரு வாலிபர்கள் யுவதிகள் திருமணம் விடயமாக பேசுங்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டார். போனோம். பேச்சு சொல்லப்பட்டால் அவர்களில் 1-2 பேர்களை அழைத்து எழுந்திருக்க செய்து, இந்த துவா உங்களுக்கு பாடமா? திருமணம் முடிக்கும் பொழுது ஓதும் துவா பாடமா? நீங்கள் முதலில் மனைவியை காணும் பொழுது ஓதும் துவா பாடமா? கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது ஓதும் துவா பாடமா? 100%-98% தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் திருமணம் முடித்து மனைவியோடு சேருகிறார். பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. இதில் ஏராளமானவர்கள் கல்யாணம் முடிச்சவங்க. சொல்லுங்க பாப்போம், முதல் இரவு இந்த துவாவை நான் ஓதித்தான் மனைவியோடு நான் குடும்ப வாழ்க்கை நடாத்தினேன். அந்த துவாவுடைய பொருளை பாருங்கள். எங்களுக்கு கேவலம் ஆலிங்கள் என்ற ரீதி, அடே இன்னும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தவர்களை பாடமாக்க வைக்கவில்லையே என்ற கவலை. பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. நான் அடிக்கடி இதை இப்ப சொல்றேன் எல்லா குத்பான் என்ற இந்த துவா பாடமிட்டு அந்த வாலிபர்களின் மூலம் திருமணத்திலே சொல்லி முதலிரவே அவன் கழிப்பான் என்றிருந்தால் அவனுடைய பரம்பரையை தீனிலே வாழ். பொருள் என்ன? பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான். கணவன் மனைவி முதலிரவிட முதல் துவா, ரப்பே எங்களை ஷைத்தானை விட்டு தூரமாக்குது. ஜன்னிபுன ஷைத்தான் வஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. எங்க 2 பேரையும் மட்டுமல்ல, இப்ப நாங்க முதலிரவு குடும்ப வாழ்க்கை நடாத்தப்படுகிறோம் போறோம். அதன் மூலம் இன்று கருவிலே கருத்தரிக்க வேண்டும் என்று நாடினால் வஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, நீ எங்களுக்கு தந்து பிள்ளை பாக்கியத்தையும் ஷைத்தான் இருந்து பாதுகாத்து விடும். எப்படி துவா? அது ஓதிட்டு எவர்கள் குடும்ப வாழ்க்கை நடாத்தி ஓதுகின்றார்களோ அந்த பரம்பரை ஷைத்தானை விட்டு தூரமாக. இப்ப எங்கட நிலப்பாடு என்ன தெரியுமா? என்னடா ஷைத்தான் மாதிரி இருக்கிறாய், அவனை நாங்களே ஷைத்தானாக்கும். காரணம், அவனை ஷைத்தானில் இருந்து தூரமாக்க குடும்ப வாழ்க்கையின் முதல் நாள் செய்யவில்லை நான். நீங்கள் எனவே அவன் இப்போது எந்த பாவத்தையும் செய்கிறான்.
எனவே சகோதரர்களை இதுல முக்கியத்துவம் கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் காரமாக சொல்லுகிறேன் என்று என்னுடைய கோபிக்காதீர்கள். கவலையிலே பேசுகிறேன். எங்களில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக. எனவே எல்லாம் வல்ல ரஹ்மான் எங்களுடைய அடுத்த தலைமுறை வாலிபர்களை சீர்திருத்தி விடுவாயாக. அவர்களுடைய ஈமானை அதிகரித்து விடுவாயாக. அவர்கள் பாடமிட வேண்டிய அனைத்து ஹதீசுகளையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுவாயாக. எங்களுடைய யுவதிகள், எங்களுடைய எதிர்கால தாய்மார்கள், அவர்கள் ஈமானிய பற்றோடு இஸ்லாமிய பற்றோடு வாழ்வதற்கு நல்லருள் பாலிப்பாயாக. இந்த ஊரின் தலைவர்கள், இந்த ஊரின் உலமாக்கள், இந்த ஊரின் பெரியவர்கள் சிந்தனை திறனுள்ளவர்களாகும், உண்மையை எடுத்துச் சொல்லுகின்றவர்களாகும், மார்க்கத்தை கட்டி பேணுகின்றவர்களாகும், வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் முன்னுதாரணமாக உள்ளவர்களாகும் இவர்களை மாற்றி விடுவாயா. வளர்ந்து வரும் சிறுவர்கள் ஒழுக்க பண்பாடுகளில், ஈமானிய பண்பாடுகளில், லா இலாஹ இல்லா என்ற கலிமாவின் வெளிச்சத்திலே அவர்கள் வளர்ந்து வாழ்வதற்கு நல்லருள் பாலிப்பானா. அகூலு கௌலி ஹாதா வாஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாம்.